சீமானை பற்றி பேசுறதுக்கெல்லாம் ராஜ்மோகன் போன்ற என்னத்த சொல்றது அமைச்சராயிட்டாங்க, இவனுக்கெல்லாம் அருகதையே இல்லைன்னு பண்ண. இப்போனே ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி வச்சிருந்தார் நேற்று. நீங்கள் தனியார் கல்வி உரிமம் பெறவங்க புண்ணிய தானம் பண்ணுறாங்க, புண்ணிய வேலைகள் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே. நீங்கள் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் அமைச்சரா? உங்களுக்கு கீழே அரசு பள்ளிகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்னென்ன மேம்பாடுகள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு இன்னைக்கு காலையில் பதில் சொல்கிறாரு. சீமான் அவர்கள் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக பதில் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு இது பதிலா? அதான் நீங்க தான் சொல்லணும், கேள்விக்கு பதிலே இல்லையே. சீமான் என்ன சொல்றாரு, நீங்க தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அமைச்சரா இல்ல அரசு பள்ளி கல்லூரிக்கு அமைச்சரா அப்படின்றது தான் கேள்வி இல்லையா? அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான பதிலா இவர் சொல்றாரா? இல்ல. அதான் அதுவும் சினிமா தோணும். சினிமாவில் எப்படின்னா நோனின்னா கோனின்னு சொல்லணும். நோனின்னு கேள்வி வந்துன்னா பதில் இல்லை, அதுக்கு கோனின்னு பதில் சொல்றாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி பதிலாக தான் இருக்கு. இது எப்படி முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்காரு? நீங்கள் செய்த அப்பட்டமான முதலாளிகளுக்கு ஆதரவு. யார்? தனியார் பள்ளி கல்லூரிகள் என்பது சாதாரணமாக ஆகலைன்னு. நீங்கள் ஒரு பையனை போய் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து பாருங்கள், அந்த லார்ட் லபக்கு மாரி அவனுக்கு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அந்த இவரெல்லாம் பார்க்க முடியாது. ஓனர், அந்த பள்ளி ஓனரெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. இவன் ஒரு அரசு அதிகாரி கூட இல்லை, நம்ம கலெக்டரை கூட நம்ம போய் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடும். இருக்கா இல்லையா? போலீஸ் ஆபீசரை நம்ம போய் விசிட்டிங் கார்டு போட்டு பார்த்துட்டு வந்துடும், பேசிட்டு வந்துடும். இந்த மயிலாண்டிங்களை பார்க்க கூட முடியாது நம்ம. அங்கெல்லாம் போடும், இங்க வா. அதுவும் பாருங்க, அந்த தனியார் பள்ளி கல்லூரிகள்லாம் ஜெயில கூட உயரமான சுவர்கள். இப்போ நம்ம காலத்துலலாம் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுவர்களே இருக்காது. ஏன்னு சொன்னா அந்த பள்ளியில ஏதாவது தவறு நடந்தா வெளியிலேருந்து மக்கள் பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களும் நானும் அறிஞ்சிக்க முடியாது. அது போன்ற பள்ளி கல்லூரிகள் தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அங்க எல்லா பழக்கங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க, போதை வஸ்து உட்பட எல்லாமே சொல்லலாம். இன்னைக்கு போலீஸ் இவ்வளவு பேசுறாங்க இல்லையா? ரோட்ல போறவனெல்லாம் பாக்கெட்ல கை விட்டு பாக்குறேன்ல மயிறு, நீ போடா, இங்க இருக்கு இல்லையா இது தனியார் பள்ளி கல்லூரியில ஹாஸ்டல்ல போய் பாரு, சர்ச் பண்ணுன்ற. நான் உனக்கு ஆண்மை இருந்தா எத்தனை தனியார் ஒரே ஒரு தடவை SRM பல்கலைக்கழகத்துடைய ஹாஸ்டல் சர்ச் பண்ணாங்க போன வருஷம் திமுக ஆட்சியில. ஒரே ஒரு ஹாஸ்டல்ல 28 பேருக்கு பிடிபட்டு. அதுவும் அந்த போதை வசெல்லாம் பார்த்தா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த போதை வசு. அதே மாதிரி சர்ச் பண்ணுங்கன்ற நான் தனியார் பள்ளி கல்லூரியில். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்ப அது போன்ற விஷயத்துக்கு மாமா வேலை செய்யறதுக்கு அரசு நான் கேட்கிறேன். அப்ப அதுக்கு சீமான் துணை போறாரு. அதுக்கு துணை போறது நீங்க ஆட்சியாளர்கள், அதை எதிர்க்கிறதுதான் சீமான். அப்படி முதலாளிக்கு துணையா பேசுறாரு சீமான்னு சொல்ல முடியும். சீமானை பற்றி பேசுறதுக்கெல்லாம் ராஜ்மோகன் போன்ற என்னத்த சொல்றது அமைச்சராயிட்டாங்க, இவனுக்கு எல்லாம் அருகதையே இல்லைன்னு.